சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை சென்று ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அந்த வெற்றியை அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய போதகருடைய கர்த்தார் ஊழியங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய போதகர் கர்த்தார் தேசத்திலிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியர்கள் மத்தியில் அங்கே ஒரு பெரிய ஊழியர் கூடுகை நடைபெறுகிறது. அதிலே நம்முடைய போதகர் பேசுகிறார். அந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அவரை பயன்படுத்தும்படியாக, அவருடைய பிரயாணங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக புதிதாக இன்றைக்கி தான் வந்திருக்கேன் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஒரு சாட்சி இருக்கிறது. சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இங்கே நிற்பேனான்னு தெரியல. ஏன்னா போன வாரம் வந்து நான் சண்டே ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமான வயிற்று வலி மாத்திரம் இல்லாமல் எனக்கு வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக. தொடர்ந்து ஒரு 10-15 தடவை எடுத்திருப்பேன். அப்புறம் ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லோக்கலில் இருக்க கிளினிக் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது அவங்க ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க. ஆனால் அதுலேயும் அது கண்ட்ரோல் ஆகவே இல்லை. வாமிட்டிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எதுவுமே சாப்பிடவும் இல்லை. ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் வாமிட் வந்துக்கிட்டே இருக்கட்டியும் அந்த கொடுத்த அந்த மாத்திரையில் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருப்பாங்க போல். நான் வந்து அந்த வலியிலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். மறுபடியும் காலையில் 3 மணிக்கு எனக்கு மறுபடியும் அதே வலி திரும்ப ஆரம்பித்து மறுபடியும் வாமிட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்துட்டு, ஏன்னா இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் சொல்லிவிட்டு நாங்கள் மதுரை ஜிஹெச்கே போயிட்டோம். 5 மணிக்கு காலையில் போயிட்டோம். போனதுக்கப்புறம் அங்கே எல்லா ஸ்கேனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு குடலில் ஏதோ அடைச்சிருக்கு, பெரிய ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் பாஸ்டர் மாட்ட எல்லாட்டையும் சொன்னோம், ஜெபம் பண்ணோம் நாங்களும். ஆண்டவர் வந்து டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கேனில் பார்ப்போம், பெரிய ஸ்கேனில் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த அடைப்பை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரிய ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட் வரும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. நாங்கள் பத்திரமா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்பலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வசனத்திலே கர்த்தரே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்கிறார். யார் சாட்சி சொல்றது? கர்த்தரே சாட்சி சொல்கிறார். காலேப் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சொன்ன சாட்சி தான் இந்த வசனம். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். எப்படி பின்பற்றி வந்தானா? உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். எப்படி காலேப் பின்பற்றினான்? உத்தமமாய் பின்பற்றினான். இப்போ கர்த்தரை பின்பற்றுதல் என்பது வேறு, உத்தமமாய் பின்பற்றுதல் என்பது வேறு. இப்போ இந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் போனாங்க?
12 பேர் போனாங்க. அந்த 12 பேரில் 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு பிரவேசித்தாங்க. மீதி அத்தனை பேரும் வனாந்திரத்தில் மடிந்து போனாங்க. இந்த 12 பேரில் இந்த ஒரு நபர் காலேப்பை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்கிறார். என்னுடைய தாசனாகிய காலேப் உத்தமமாய் என்ன பண்ணானா, என்னை பின்பற்றினான். அப்போ எல்லாருமே கர்த்தரை பின்பற்றினவங்க தான். அந்த போன 12 பேரில் 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த 10 பேருமே கர்த்தரை பின்பற்றினவங்க தான். ஆனால் இந்த 2 பேர் கர்த்தரை வித்தியாசமாக பின்பற்றாங்க. அதுலேயும் இந்த காலேப்பை குறித்து பேரோட கர்த்தர் சொல்கிறார், காலேப் உத்தமமாய் பின்பற்றினான். அப்போ கர்த்தரை பின்பற்றுதல் என்பது வேறு, உத்தமமாக பின்பற்றுதல் என்பது வேறு. இப்போ இந்த காலேப்புக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். என்னன்னா, என் தாசனாகிய காலேப். வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாசன் அப்படின்னு சொல்லி 4 பேரை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம், மோசே, யோபு, தாவீது. இந்த 4 பேரை மட்டும்தான் என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம், என்னுடைய தாசனாகிய மோசே, என்னுடைய தாசனாகிய தாவீது திரும்ப 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 நிறைய இடங்களில் கர்த்தர் சொல்லியிருப்பார். இந்த 4 பேரை பற்றி வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகங்களையும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையை பற்றி புதிய ஏற்பாடு வரைக்கும் நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்குது, தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த காலேப்பை பற்றி எழுதப்பட்டிருப்பது ஒரு சில அதிகாரங்கள் தான். இந்த என்னாகமம், யோசுவா, இந்த ஒரு சில அதிகாரங்களில் மட்டும்தான், ஒரு சில புத்தகங்களில் சில அதிகாரங்கள் தான், மொத்தமே ஒரு சில அதிகாரங்களில் தான் இந்த காலேப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தாசன் என்கிற லிஸ்ட்டில் இந்த காலேப்பு இடம் பெற்றுட்டார். அந்த ஆபிரகாமோட, மோசையோட, தாவீதோட அந்த வரிசையில் இந்த காலேப் இடம் பெற்றுட்டார். என்ன காரணம் அப்படின்னா, காலேப் கர்த்தரை எப்படி பின்பற்றினானா, உத்தமமாய் பின்பற்றினான். இப்போ இந்த காலேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், கர்த்தரை எப்படி உத்தமமாய் பின்பற்றுவது. நம்ம எல்லாரும் கர்த்தரை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் உத்தமமாக எப்படி கர்த்தரை பின்பற்றுவது அப்படிங்கிறத இந்த காலேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, உத்தமமாக பின்பற்றுவதற்கு இந்த முந்தின வரியில் என்ன இருக்கு பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். அப்போ உத்தமமாக பின்பற்றுவதற்கு என்ன வேணும், வேற ஒரு ஸ்பெஷல் ஆவி வேணும், வேற ஒரு ஆவி வேணும். 10 பேருக்கு ஒரு ஆவி இருந்தது, ஆனால் இந்த காலேப்புக்கு வேற ஒரு ஆவி இருந்தது. அப்போ உத்தமமாக பின்பற்றினா வேற ஒரு ஆவி நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆவி என்ன, வேற ஆவி அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப இது என்ன ஆவியா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவி இந்த வசனத்தின்படி? விசுவாசத்தின் ஆவி. காலேப்புக்கு இருந்தது என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? கண்டிப்பா பேசுவாங்க. ஆனா என்ன பேசுவாங்கன்றதான் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ இந்த காலேப் வேற ஆவியை உடையவனாயிருந்தான், விசுவாச ஆவியை உடையவனாயிருந்தான். இந்த விசுவாச ஆவியை உடைய காலேப் என்ன பேசினான்? விசுவாச ஆவியை உடைய காலேப்
என்ன பேசினான், அதை நம்ம கரெக்டாக கவனித்தோம்னா நம்ம பேச்செல்லாம் மாறிடும். நாமும் வேறே ஆவியை உடையவர்களாக நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அந்த காளைப்பை போல பேசுவோம். இப்போ எல்லாரும் மறுபடியும் என்னாகமம் 13க்கு வாங்க. என்னாகமம் 13 நம்ம பார்க்குறோம், மோசே வந்து கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த 12 பேரும் போய் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க பாருங்கள், ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ 27வது வசனம் வாசிங்க. என்னாகும் 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. அது பாலும் ஓடுகிற தேசம்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கல. என்ன பண்றாங்க, ஒரு இழுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னாடி ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். வாசிங்க பிரதர். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். போதும். இப்ப இவங்க 10 பேரும் பேசுறாங்க. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஒரு இழுக்கிறாங்க. இழுத்துட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு சத்தம் கேட்குது, ஒரே ஒரு குரல் கேட்குது. என்னன்னா, யாருடைய குரல்னா காலேப்புடைய குரல். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். எப்படி? உடனே போய் எளிதாக. 2 வார்த்தை தாங்க. இந்த 2 வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சாட்சிங்க. காலேப்புக்கு தனியாக பேசின வசனம் இதுதான். தனியாக அவன் ஒரு ஆள் தனியாக பேசின வசனம் கூட. இந்த வசனத்தில் யோசுவா சேர்ந்து பேசலை, காலேப் மட்டும் பேசின வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் தாங்க. அந்த என்ன செய்யலாம், எளிதாக அதை உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு காலேப் சொல்றாரு பாருங்க. அடுத்தது வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். காலேப் மட்டும் என்ன சொல்றான், நாம் உடனே போய் அதை என்ன செய்யலாம், சுதந்தரித்து கொள்வோம்,
நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். இந்த ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனத்தில் எடுக்கிறார். 10 பேர் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு மனுஷன் மட்டும் பேசுகிறது தான் கர்த்தர் கவனத்தில் எடுக்கிறார். நாம் சபையில் எல்லாரும் சேர்ந்து ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், ரொம்ப ஈஸி. தனியாக வீட்டில் தனி மனிதனாக தனி மனுஷியாக நம்முடைய பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், சூழ்நிலையின் நேரத்தில் என்ன பேசுகிறோம்? இங்கே பேசுறது வேற. இங்கே எல்லோரும் ஈஸியாக பேசிடலாம். ஆனால் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறோம்? நெருக்கடியில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம்? ஒரு தனி மனுஷனை நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை கர்த்தர் கவனத்திலே கொள்கிறார். இந்த காலேபுடைய பேச்சை கர்த்தர் கவனத்தில் எடுத்துக்கொண்டார். அந்த பேச்சை கர்த்தர் கனப்படுத்தினார். இந்த ஒரு மனுஷன் பேசினதை கனப்படுத்தினார். அதனால தான் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன்னு சொல்கிறார். வீட்டில் 6 நாளும் நம்ம எதை பேசுகிறோம்? 6 நாளும் சூழ்நிலையை பேசுகிறோம். இங்கே இந்த 10 பேர் என்ன செஞ்சாங்க? சூழ்நிலையை தான் பெருசாக பேசினாங்க. ஏனாக்கின் குமாரரை கண்டோம், ராட்சதரை கண்டோம், அவங்க நம்மளை விட மிகவும் பலவான்கள், பட்டணங்களெல்லாம் பெரியவைகளாக இருக்கிறது, அரணிப்பானவைகளாக இருக்கிறது, அந்த தேசம் தன்னுடைய குடிகளை பட்சிக்கிற தேசம், இதை தான் பெருசுபடுத்தி பேசினாங்களே தவிர கர்த்தரை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த 10 பேரும் பேசவே இல்லைங்க. இந்த ஒரு மனுஷன் நாம் பேசுகிறான், நாம் அதை எளிதாக என்ன பண்ணலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். எது இவனை பேச வைத்ததென்றால் இவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். இவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவங்க எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும், எவ்வளவு ராட்சதராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு யாருக்கு வருதோ, வேறு ஆவியை உடையவங்க நீங்கள், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவங்க. உங்கள் சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், புயலை அடிக்கட்டுங்க, காற்று அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்ரீஷர்கள்லாம் படகுல போகும் பொழுது புயல் அடித்தது, காற்று அடித்தது, இயேசு படகுலே தான் இருந்தார். ஆனால் அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார்ன்ற உணர்வு இல்லாத அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? ஐயரே மடிந்து போகிறோம், நம்ம கவலை இல்லையான்னு புலம்புனாங்க. ஆனால் அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டீங்க, வியாதியை கண்டு பயப்பட மாட்டீங்க, கடனை கண்டு பயப்பட மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த கடனை நான் எளிதாக அடைச்சிருவேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வியாதியிலேருந்து நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேன். இது பெருசே கிடையாது, இதை விட கர்த்தர் பெரியவர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் இதிலிருந்து நான் வெளியில் வருவேன், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேன், இந்த போராட்டத்திலேருந்து வெளியில் வருவேன். அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு விசுவாசம் வந்ததுன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீ வேறே ஆவியை உடையவன், நீ என் தாசன், நீ வேறே ஆவியை உடையவன் சொல்வார். அதனால் 6 நாள் நம்ம என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். வீட்டில் என்ன பேசுகிறோம்? நெகட்டிவாக 6 நாள் பேசி கொண்டு இருந்துட்டு, 6 நாள் பிரச்சனையவே பேசி கொண்டு இருந்துட்டு, போராட்டத்தையே பேசி கொண்டு இருந்துட்டு, எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசி கொண்டு இருந்துட்டு, ஒரு நாள் சேர்ந்து ஆமேன் அல்லேலூயா போடுறதுனால எந்த மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. வீட்டில் பேசும்போது பேச முடியலன்னா நீங்கள் பேசாமல் கூட இருந்துருங்க. உங்களால் கர்த்தரை உயர்த்தி பேச முடியல அப்படின்னா நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறது கூட நல்லது. நேற்று நானும் என் பையனும் பேசி கொண்டு இருந்தோம். ஒரு காரியத்தை நெகட்டிவாக பேசிட்டான், ஓங்கி பலார்னு அடித்தேன். நெகட்டிவாக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு எனக்கு பாஸ்ட் என்னை அப்படி பழக்கி விட்டார். எனக்கும் ஆரம்பத்துலலாம் சூழ்நிலையவே பேசுவேன், புலம்புவேன், அழுவேன்.
ஆனால் உடனே பாஸ்டர் அதை கேன்சல் பண்ணி பேசுவார். இயேசுவின் நாமத்தில் இதை கேன்சல் பண்ணுறேன்பார். அதை கேட்டு 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 இப்போ நெகட்டிவாக பேசுகிறதே, சூழ்நிலையை பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பேசுகிற ஆளையும் என்ன பண்ணுறேன், இப்போ அடிக்கிற அளவுக்கு போயாச்சு. அதனால் வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோம், 6 நாள் என்ன பேசுகிறோம். கணவர் நெகட்டிவாக பேசுனா மனைவி என்ன செய்ய, இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. பிள்ளைகள் ஏதாவது நெகட்டிவாக பேசிட்டாங்கன்னா பட்டுன்னு ஒரு அடி கொடுங்க, தப்பே கிடையாது. என்ன அப்போ 6 நாளும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலை தனி ஆளாக இவன் என்ன பேசினான் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுறார், கவனிக்கிறார். மற்றவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். நற்செய்தியை எப்படி மாற்றிட்டாங்களாம், துர்ச்செய்தியாக மாற்றிட்டாங்க. நற்செய்தி கர்த்தர் கொடுத்தது நற்செய்தி, ஆனால் அந்த நற்செய்தியை துர்ச்செய்தியாக மாற்றிட்டாங்க. நமக்கும் ஒரு நற்செய்தி இருக்குது. அந்த நற்செய்தியை நம்ம கணக்கில் எடுக்கலைன்னா சூழ்நிலையை பேசி 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 வாழ்க்கையவே துர்ச்செய்தியாக மாற்றிடுவோம். கேட்குறதெல்லாம் அப்புறம் துர்ச்செய்தியாக தான் இருக்கும். சூழ்நிலைகளை பேசாதீங்க. கடன் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஐயோ இவ்வளோ கடை இருக்கேன் இவ்வளோ கடை இருக்கேன்னு பேசாதீங்க. வியாதியை பெருசாக பேசாதீங்க, பிரச்சனையை பெருசாக பேசாதீங்க. அதை விட கர்த்தரை பெரியவராக பேசுங்க. இந்த காளைப்பை போல நாம் இதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். கணவன் மனைவி பேசுகிறேன், இது ஒன்றுமே இல்லைம்மா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கடனை நம்ம எளிதாக அடைச்சி வெளியில் வந்துடலாம். இந்த வியாதியிலேருந்து எளிதாக வெளியில் வந்துடலாம். இந்த பிரச்சனையிலேருந்து எளிதாக வெளியில் வந்துடலான்னு பேசுங்க. கணவர் பேசுங்க, மனைவி பேசுங்க, பிள்ளைகளை அப்படி என்ன செய்யுங்க, பழக்குங்க. இவங்க எல்லாரும் 10 பேரும் சூழ்நிலையை பேசுனதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு, எந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 10 பேர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டு சூழ்நிலையை பெருசாக காட்டினாங்க பாருங்க. அது எந்த அளவுக்கு இவங்களை பேச வச்சிருச்சு பாருங்க. முழுவதும் கூக்குரலிட்டு புலம்புறாங்க, முழுவதும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அடுத்து எதை பேசுகிறாங்க? சாவை பற்றி பேசுகிறாங்க. எகிப்திலேயே செத்து போயிருந்தா நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் செத்தாலும் நலமாக இருக்கும். இன்னும் யுத்தமே பண்ணலைங்க, இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ தான் தேசத்தை போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேவ் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் யுத்தத்தை பற்றி அவங்க பிளான் பண்ணி எப்படி யுத்தம் பண்ணுறது இதெல்லாம் இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. ஆனால் இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பட்டயத்தால் மடிய போகிறோம். ஒரு நெகட்டிவான பேச்சு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அந்த ஹோல் சபை முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் துர்ச்செய்தியாக பரவி அது என்ன ஆயிடுச்சு, செத்து போனால் நல்லது, அங்கே செத்து இருந்தால் நல்லது,
இங்கேயும் என்ன பண்ண போகிறோம்? சாகதான் போகிறோம். பட்டயத்தால் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம், மடிய போகிறோம். இப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து எகிப்துக்கே திரும்பி போகிறது நல்லது. நம்மளே ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் என்ன செஞ்சிடலாம்? எகிப்துக்கு திரும்பி போயிடலாம். அந்த அளவிற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வார்த்தைகள் கொண்டு வந்து விட்டது. நெகட்டிவான வார்த்தைகள் குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வந்துடும். அதனால தான் பேசாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க, சூழ்நிலைகளை பேசாதீங்க. 6 நாள் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருங்க. இந்த காளைப்பை போல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளையோடு இருக்கிறார், என் தொழிலோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதை மாத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் சூழ்நிலையை பேசி நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அடுத்த ஆள் என்ன பண்ணுவாங்க? அதை விட பெருசாக பேசுவாங்க. அடுத்த ஆள் அதை விட நெகட்டிவாக பேசுவாங்க. மொத்த குடும்பமும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? நெகட்டிவாக பேசி கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கடைசியில் கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? கை நீட்டி குற்றப்படுத்துகிறாங்க. ஒரு நெகட்டிவான பேச்சு எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்களேன், 6வது வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். சொல்லுங்க, என்ன தேசம் அது? மகா நல்ல தேசம். இந்த 2 பேர் மட்டும் என்ன சொல்றாங்க? மகா நல்ல தேசம். அவங்க என்ன சொன்னாங்க? அது தேனும் பாலும் ஓடுகிற தேசம்தான் அப்படின்னு இழுத்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. மகா நல்ல தேசம். அடுத்து வாசிங்க பிரதர். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இந்த 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் பட்டணம் பெருசா இருந்துச்சு, ராட்சதர் இருந்தாங்க, ஏனாக்கின் குமாரர் இருந்தாங்க, அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், இதெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இந்த 2 பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். நம்முடைய சூழ்நிலை நேரத்தில் இதை தான் நம்ம அறிக்கை பண்ணணும். சூழ்நிலை நேரத்தில் கர்த்தரை தான் நம்ம உயர்த்தணும். இல்லைன்னா என்ன அர்த்தமா? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ நீங்கள் பிரச்சனையவே பேசி கொண்டு இருந்தா, போராட்டத்தையே பேசி கொண்டு இருந்தா, சூழ்நிலையவே பெருசாக பார்த்து கொண்டு இருந்தா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதா அர்த்தம். அப்படி தான் கர்த்தர் அதை எடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற இடத்திற்கு அந்த வேறே ஆவியை உடையவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த காலேப்பும் யோசுவாவும் இப்படி பேசினதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. மற்ற அத்தனை பேரும் இந்த வனாந்தரத்தில் மடி வரைக்கும் 40 வருஷம் என்ன செஞ்சாகணும்? வனாந்தரத்தில் தான் சுற்றி ஆகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ இந்த ஒரு மனுஷன் காலேப்பை கர்த்தர் கனப்படுத்துகிறார். காலேப்பை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இப்படி வேறே ஆவியை உடைய காலேப், கர்த்தரை உத்தமாக பின்பற்றின இந்த காலேப்புக்கு என்ன கிடைத்தது? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேப்புக்கு என்ன நடந்தது, என்ன கிடைத்தது? திருப்புவோம்
யோசுவா 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் போதும். இப்போ இந்த காலேப் யோசுவாவின் இடத்துல போய் பேசுகிறான். ஏன்னா இப்போ தேசத்தை இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பங்கிடுகிறார்கள். இப்போ இந்த காலேப் போய் யோசுவாட்ட பேசுகிறான். கர்த்தர் என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எத்தனை வயதா? 40. எல்லாரும் சொல்லுங்க. 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். என்ன செய்தி எப்படி செய்தி கொண்டு வந்தானவே? இருதயத்தில் உள்ளபடியே. அப்போ அவன் தேசத்தை பார்க்கும் பொழுதே என்ன பார்வையோட பார்த்தான்? இந்த தேசத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார், இந்த ஜனங்களை எங்களால் ஜெயிக்க முடியும். இவங்க பார்க்கறதுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களோடு இருக்கிற கர்த்தர் அவர்களை காட்டிலும் பெரியவர். இப்படியெல்லாம் ஒரு விசுவாச பார்வை இருந்தது, இருதயத்தில் விசுவாசம் இருந்தது. அதனால தான் இருதயத்தில் உள்ளபடியே என்ன செய்தானா, அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தான். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இருதயத்தில் என்ன விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசத்தின்படியே இந்த காலேப் மறுசெய்தி கொண்டு வந்திருக்கிறான். பாருங்க, அடுத்து பாருங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. எத்தனை வருஷம்? 45 வருஷம். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். இப்போ என்ன வயசு அவனுக்கு? 85 வயது. கர்த்தர் தேசத்தை கொடுப்பேன்னு நான் காலேப்பை குறித்து என்ன சொல்கிறாரு? நீ போய் வந்த தேசத்திலே உன்னை சேர பண்ணுவேன்னு சொல்லி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ரொம்ப முக்கியமாக கவனிங்க, எல்லோரும் நல்ல கவனமாக பாருங்கள். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன், எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 40 வயதிலே மோசேக்கு இருந்த அந்த பலன், காலேப்புக்கு இருந்த அந்த பலன் எத்தனை வயசு வரைக்கும் இருக்குதான்? 85 வயதிலும் அதே பலனோடு இருக்கிறான். இதுதான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினதுக்கு கிடைத்த பலன். பாருங்க, தேசத்தில் போய் சேர்வது மாத்திரமல்ல, அந்த பலன் குறையவே இல்லை. 40 வயதுல என்ன பலன் காலேப்புக்கு இருந்ததோ அதே பலனை 85 வயது வரைக்கும் அந்த பலனோட கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, அடுத்து பாருங்க. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது.
40 வயதில் என்ன பலனோ அதே பலன் 85 வயதில். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் பாருங்க. இன்றைக்கு நடுத்தர வயதில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னன்னா, நம்ம வயதான காலம் எப்படி போகுமோ, யார் நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம நல்லா கவனிச்சுக்குவாங்களாம், நம்ம யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது, அப்படிலாம் எண்ணங்கள் வருது. இப்போ இருக்கிற வயதானவர்கள் அவங்க கடைசி காலத்தில் படுகிற பாடுகளை போதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. ஐயோ, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் மாம்சீகமாக வருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினா, கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருந்தா, உன்னுடைய காலமெல்லாம் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பாயானால் 85 வயதிலும் அதே பலனையோடு உன்னை நான் வைத்திருப்பேன். ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட முதுமையை நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் சொல்றார், முதுமை காலம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அநேகருக்கு முதுமை காலம் சஞ்சலம் உள்ளதா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த காலைப்பை போல கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட முதுமை காலத்தை அனுபவிக்க முடியும். 85 வயதிலும் அதே பலன் குறையாமல் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தான் ஏசாயாவில் எழுதப்பட்டு இருக்கிறது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களோ, கர்த்தரை நேசிக்கிறவர்களோ, கர்த்தரை உயர்த்துகிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். சோர்வடைய விடமாட்டார். கர்த்தரை உத்தமமாய் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, இந்த காலைப்பை போல உத்தமமாய் நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட முதுமையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய பலனை குறையாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பலனை புதுப்பித்து கொண்டே இருப்பார். அதான் சங்கீதம் 103:5 சொல்லுது, கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. முதிர் வயதில் என்ன எப்படி இருப்பீங்க? கழுகுக்கு சமானமான பலனோடு. 40 வயதில் இருந்த பலனோடு நீங்கள் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 92 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். பிரகாரம்னா என்ன? வெளிப்பகுதி, ஆலயத்தினுடைய வெளிப்பகுதி, மக்கள் கூடுகிற பகுதி. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதுக்குள்ள யாரும் போக முடியாது. ஜனங்க எங்க இருப்பாங்க? பிரகாரங்களில் இருப்பாங்க. அப்ப பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் பார்க்கிற விதத்துல நீங்க செழித்திருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சுற்றி இருக்க, அவங்க கண் பார்த்திருக்க, அவங்க கண் பார்வையில கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாக வைப்பார். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை. கர்த்தரிடத்தில் என்ன இல்லையா? அநீதி இல்லை. நீ உத்தமனாய் பின்பற்றினா நானும் உனக்கு எப்படி இருப்பேன்? உத்தமராக இருப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், உத்தமனுக்கு உத்தமராகவும் தோன்றுவீர். உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார்? உத்தமராக தான் இருப்பார். நீங்க உத்தமமா அவரை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் அவர் எப்படி இருப்பார்? உத்தமராக இருப்பார். உத்தமராக இருந்து என்ன செய்வாராம்? கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
என்ன செய்கிறாராம்? உங்களை முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க வைப்பார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நிச்சயமாக வழங்குவார், கட்டாயமாக வழங்குவார். ஆலயத்திலே நாட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளணும், வார்த்தையிலே வேர் கொள்ளணும். உத்தமமாய் கர்த்தரை நாம் பின்பற்றும் பொழுது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். இப்போ மறுபடியும் யோசுவா 14க்கு வருவோம். யோசுவா 14:12 நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசோசியேஷன், கம்பெனி அப்படின்னு அர்த்தம். இந்த காலேப்புக்கு எபிரோன் சுதந்திரமாயிற்று. 85 வயதில், முதிர் வயதில் அதே பலன், 40 வயதில் இருந்த அதே பலன். அது மட்டுமல்ல, எபிரோன் சுதந்திரமாக கிடைக்குது. இந்த வயதானவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தனிமை. தனிமை. வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் அவங்களோட உட்கார்ந்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, நேரம் இருக்காது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை, ஒரு பொறுப்பு, அதில் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. இவங்க நாளெல்லாம் என்ன செய்யணும்? தனியாக உட்காந்துருப்பாங்க. தனியாக உட்காந்து கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டு சிலர்லாம் அப்படியே வேதனையோட விரக்தியோடு உட்காந்துருப்பாங்க. என் சின்ன வயசில் எங்கள் தாத்தா அப்படி தான் உட்காந்துருப்பார். தனியாக நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், ஆனால் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்காது. அப்படியே தனியாக உட்காந்துருப்பார். அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன தாத்தா யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள்லாம் அவரோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள கனெக்ட் பண்ணி சொல்லுவார். நான் கொஞ்ச நாளில் மண்ணச்சநல்லூருக்கு மலிஞ்ச கம்பு பிடிக்க போகிறோம், அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு அது என்னன்னே புரியாது. ஏன்னா மண்ணச்சநல்லூர்னு ஒரு ஊரே இருக்குது பக்கத்தில். நான் போய் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா சொல்கிறாரு? மண்ணச்சநல்லூருக்கு மலிஞ்ச கம்பு பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாரேம்மா, எதுக்குமா, என்னம்மா அப்படின்னு கேட்டால், அவர் கிடக்கிற பெசாம இரு அப்படின்ட்டுருவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிஞ்சது, மண்ணுக்கு போகிறது தான் அவர் என்ன செய்கிறாரு, அது முன்னாடியே அதை சொல்கிறாரு. அப்போ அது சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஒரு விரக்தி இருக்கும், பேச்சில் ஒரு விரக்தி இருக்கும், பார்வையில் ஒரு விரக்தி இருக்கும். இந்த மாதிரி தனிமையை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம்.
ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் படிப்பாங்க, பெரியவங்க கணவன் மனைவி அவங்க வேலைக்கு போவாங்க. இவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, நேரம் இருக்காது. ஆனால் எபிரோன் கம்பெனி, கர்த்தர் நல்ல கம்பெனியை கொடுப்பார். 85 வயதில் உங்களை தனிமைப்படுத்த விடமாட்டார். உங்களுக்கு நல்ல அசோசியேஷனை கொடுப்பார். சொல்லப்போனால் இவன் யார்? சங்க தலைவர் ஆயிட்டான். இந்த காலை 85 வயதில் என்னவாயிட்டானா சங்க தலைவர். யூதா புத்திரருக்கு சங்க தலைவர். 6வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனாகிய எப்புனேயின் குமாரனாகிய காலேபவனை நோக்கி. இப்போ யூதாவின் புத்திரர் வராங்க. 85 வயசில் அவங்களுக்கு யார் லீடராக வர்றது? இந்த காலேப் வந்து லீடராக வரான், சங்க தலைவராக வரான். சங்க தலைவர் தான் என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பாங்க. ஜனங்க வரவும் போகவும் பேசவும் உங்களை அவ்வளோ பிஸியாக கர்த்தர் வச்சுருப்பார். தனிமையை அனுபவிக்க விடமாட்டார். 85 வயதிலும் உங்களை பிஸியாக வச்சுருப்பார். தனிமைனா என்னானே தெரியாத அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல அசோசியேஷனை கொடுப்பார். நல்ல கம்பெனி கொடுக்குற உங்களோட வந்து உங்ககிட்ட பேசுகிற ஆட்களை கொண்டு வருவார். அவங்களே தேடி வருவாங்க. இதுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அதுக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு தேடி வர வைப்பார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே பெரிய கம்பெனி கொடுப்பார். 85 வயதில் கர்த்தரே கூட இருந்து கம்பெனி கொடுப்பார். அந்த அளவிற்கு கர்த்தர் என்ன செய்வார்? இந்த காலேப்பை ஆசிர்வதித்தார், எபிரோனை கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் எபிரோனை கொடுப்பார். அதனால் வயதான காலத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கே பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது. இதை வாசித்த பிறகு எனக்கே பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. இனி வயதாக போகிறத பற்றி என்ன செய்யப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. கர்த்தர் எப்படி பேசுகிறார் பாருங்க. இப்போ இந்த காலேப் வந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அதனால் அவனுக்கு எபிரோன் கிடைத்தது. அந்த தேசத்தில் சுதந்திரமாக கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். இப்படி உத்தமமாக பின்பற்றதுனால இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைத்தது. இப்போ இந்த உத்தமனுடைய தன்மைகள் என்ன? உத்தமனுக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது, சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். உத்தமனுடைய தன்மைகள் என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். உத்தமனும் நீதிமானுமாய் இருந்த நோவா என்ன செஞ்சானா? தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு உத்தமன் எப்படி இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்கணும். அனுதினமும் தேவனோடு உறவாடுகிறவனாக இருக்கணும். தேவனோடு பேசுகிறவனாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்கணும். இதுதான் ஒரு உத்தமனுக்கான ஒரு அடையாளம். அப்படி சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால, அவன் உத்தமனாக இருந்ததுனால ஒரு பெரிய அழிவிலிருந்து, ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அடுத்து பாருங்க, யோபு 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் உத்தமனாய் இருக்கிறதுனால எப்படி இருக்கிறான்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருக்கிறான். அப்படி உத்தமனாய் இருந்ததுனால யோபுனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். அவனுடைய இளமை நாட்களில் இருந்ததை விட வயதான காலத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவன் அனுபவித்தான். கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். வயதான காலத்தில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைப்பார். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம், சங்கீதம் 15:2.
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யாரு? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். ஒரு உத்தமன் என்ன செய்யணுமா? மனதார சத்தியத்தை பேசணும். மனதாரனா என்ன அர்த்தம்னா இருதயத்திலிருந்து சத்தியத்தை பேசணும். இந்த காலை அப்படி தான் பேசணும். என் இருதயத்தில் உள்ளபடியே மறுசெய்தி கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். இருதயத்தில் கர்த்தரை உயர்த்தி, இருதயத்தில் கர்த்தரை விசுவாசித்து, இருதயத்தில் என்ன விசுவாசம் இருந்ததோ அதையே பேசினான். அதனால் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த தேசத்தில் சேர பண்ணினார். எபிரோனை கொடுத்தார். 85 வயதிலும் பலத்தோட கர்த்தர் இருக்க வைத்தார். அப்போ என்ன செய்யணுமா? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். ஒரு உத்தமன் எப்படி இருக்கணும்? மனதார சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே எப்படி இருந்தாய்? உண்மையாயிருந்தாய். அப்போ ஒரு உத்தமன் எப்படி இருக்கணும்? கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கணும். உண்மையாயிருக்கணும் மட்டுமல்ல, கொஞ்சத்திலே உண்மையாயிருக்க வேண்டும். அவன் தான் யாரு? உத்தமன். கொஞ்சத்திலே உண்மையாயிருக்க வேண்டும். நம்ம நிறையா இருந்து உண்மையாக இருக்கிறது வேற. ஆனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இப்போ இந்த எஜமான் சொல்கிறத பாருங்க. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். எதில் உண்மையாயிருந்தாய்? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அப்போ எஜமான் கொடுத்தது ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. முதல்ல இந்த 5 தாலந்து உள்ளவனை பார்த்து தான் எஜமான் சொல்கிறான், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அப்போ 5 என்பது எஜமானை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு? கொஞ்சம். எஜமானே சொல்லிட்டாரு, நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவு? கொஞ்சம். இன்னைக்கு நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கறது எவ்வளவு? கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு இந்த கொஞ்சன்ற வார்த்தையே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது. நம்முடைய ஆவிக்குரியவர்களுக்கு கொஞ்சம், சுமாரானது, சின்னது, இந்த வார்த்தைகள்லாம் என்னது? பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கர்த்தர் பெரியவர், அதனால் அவர்கிட்டருந்து பெருசாக எதிர்பார்க்கணுன்னே நமக்கு சொல்லி வேற கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த கொஞ்சம், சின்னது இதையெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? அலட்சியப்படுத்திடுறோம். அது கொஞ்சம் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடுறோம்? ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆனால் அது எஜமான் சொல்கிறதே என்னன்னா, நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவு? கொஞ்சம் தான் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ கொடுக்கறது எஜமான் முதல்ல எவ்வளோ கொடுப்பார்? கொஞ்சம்தான் கொடுப்பார். நீங்கள் நிறையா எதிர்பார்த்து கொஞ்சத்தை வேண்டான்னு என்ன பண்ணிடாதீங்க? ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வருமானம், சின்ன வேலை, சாதாரண வேலை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு அலட்சியப்படுத்திடுறோம். இவ்வளோதானாக்கும், இவ்வளோதான் கொடுத்தாரே, என்ன இவ்வளோ சின்ன வேலையாக கொடுத்துருக்குறாரு அப்படின்லாம் ஒரு எண்ணம் வந்துடுது பாருங்க. ஆனால் அந்த கொஞ்சத்துக்குள்ளே தான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சத்தை கொடுத்து அந்த கொஞ்சத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறார். உண்மையாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறார்? அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாக்குவேன். அநேகத்திற்கு அதிகாரியாக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அநேகத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கொஞ்சம் வருமானத்தில் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த அந்த சின்ன வேலையை எப்படி செய்யணும்? சந்தோஷமாக, உற்சாகமாக செய்யணும்.
இவன் என்ன செஞ்சான்? அந்த 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கினவனும் உற்சாகமாக போய் செய்கிறாங்க. எஜமான் மேலே அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க, நல்ல எண்ணம் இருந்தது. அது சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க, அதை பற்றி முறுமுறுக்கலை, ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அதை உண்மையாக உத்தமமாக செய்த போது கர்த்தர் ரெட்டிப்பாக அந்த வேலையை ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுத்தார். அதனால் கொஞ்சத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையாக இருக்கணும். அதுதான் உத்தமம். உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுகிறது என்ன? கர்த்தரை நம்ம சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நம்ம சூழ்நிலையை பெருசாக பார்க்காம கர்த்தரை உயர்த்துகிறது, அது ஒரு உத்தமம். இந்த கொஞ்சத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறது, அதுதான் என்னது? உத்தமம். இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப மற்ற பிள்ளைகள் மாதிரி டேலண்ட்டாக இல்லைன்னா நமக்கு ஒரு அதிருப்தி வந்துடும். எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, ஒரு படிப்பே ஏறலை, புத்தியே இருக்க மாட்டேங்குது, அந்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, இந்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்குதே, எனக்கு மட்டும் இப்படி ஒன்று வாச்சிருக்குதே, இப்படி ஒன்று பிறந்திருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அழுத்து கொள்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமையாக அந்த பிள்ளையை நிச்சயமாக உயர்த்துவார். அதுபோல தான் குடும்பத்தில் கணவனை பற்றி என்ன செஞ்சிடும்? சில நேரம் அற்பமாக நினச்சிரும். ஆமாம், இவர் ஒரு ஆளாக்கும், இவருக்கு என்ன வேலை, இதெல்லாம் ஒரு வேலையாக்கும், இதெல்லாம் ஒரு தொழிலாக்கும், இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, இப்படி ஒரு ஆள் தலையில் என்னை கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? குடும்பத்தில் கணவர் மேலே ஒரு அதிருப்தி வந்துடுது. அதுபோல் மனைவி மேலே கணவருக்கு சில அதிருப்தி. தெண்டச்சோறு ஒன்று தெரிய மாட்டேங்குது, சரியான மக்கு, இப்படியெல்லாம் என்ன மனைவி மேலே கணவர்மார்களுக்கு அதிருப்தி. அந்த மக்கு மனைவிக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த மக்கு மனைவியை கொண்டு தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். அதுபோல் அந்த அற்பமான வேலையை செய்கிற கணவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எதுவுமே அற்பமாக தான் ஆரம்பிக்கும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனால தான் வசனத்தை கூட கர்த்தர் கடுகு விதையோடு ஒப்பிடுறார். தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதையோடு ஒப்பிடுறார். கடுகு விதை அவ்வளவு சின்னது, அவ்வளோ சின்ன கடுகு விதையோடு ஒப்பிடுறார். அது சின்னதாக இருக்கிறதுனால தான் இப்படி 2 விரலில் எடுத்து என்ன செய்யலாம்? ஈஸியாக போட்டுடலாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேங்காயோடு ஒப்பிட்டா 2 விரலில் தேங்காயை நீங்கள் எடுக்க முடியுமா? அவ்வளோ எளிதானது. தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய வசனம் அவ்வளவு நமக்கு எளிமையாக அதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் எதுவாக இருந்தாலும் அது முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிக்கும். கடுகு விதை சின்னதாக இருக்குது, அதை எடுத்து நிலத்தில் போடும்போது அது வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அது நிழலை அடையத்தக்க பெரிய மரமாக வளருகிறது. அந்த சின்ன விதைக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய மரத்தை வைத்திருக்கிறார். 5 தாளந்துக்குள்ளே தான் கர்த்தர் 10 தாளந்தை வைத்திருக்கிறார். அவர் கொடுத்த கொஞ்சத்தை நம்ம உண்மை உத்தமாக செய்யும் பொழுது கர்த்தர் அதை பல மடங்காக நமக்கு பெருக்கி தருவார். 5 ஆறாக்களை கர்த்தர் 5 எதாக்குனாரு? 10 கொடுத்தாரு. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்படி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற அந்த கொஞ்சத்தை நம்ம என்ன செய்வோம்? உண்மையாக இருப்போம். உத்தமத்தோடு நம்ம என்ன செய்வோம்? வேலை செய்வோம். அந்த கொஞ்சம் சின்னது இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் கொடுப்பார். கர்த்தர் நம்ம கொடுக்குற வேலை சொற்ப வருமானம் உள்ள வேலையாக தான் இருக்கும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு அவங்க எடுத்தோன்னே எவ்வளோ குறைஞ்சது 50,000 1 லட்சம் வேலை கிடைச்சாதான் போவேன்னு நிற்கிறாங்க. கொஞ்சம் வருமானம் உள்ள வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அதில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படின்னா கூட்டிகிட்டு போக மாட்டார், பெருக்கல் விகிதத்தில் ஆசீர்வதிப்பார். அந்த கொஞ்சத்தை பெருக்கல் விகிதத்தில் கர்த்தர் பெருக செய்வார். அதுக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனம் கடைசியாக நம்ம வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 30:30 வாசிங்க. நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது.
யாக்கோபு லாபான்ட்ட சொல்கிற வசனம் இது. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது எவ்வளவா? கொஞ்சம். லாபான்ட்ட இருந்தது எவ்வளவு? கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் இப்போ எப்படி பெருகியிருக்கிறது? மிகவும் பெருகியிருக்கிறது. கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுப்பார், ஆசீர்வதிக்கும் போது பெருக்கல் விகிதத்தில் ஆசீர்வதிப்பார். கூட்டல் விகிதத்தில் அல்ல, பெருக்கல் விகிதத்தில் ஆசீர்வதிப்பார். உத்தமமாக கர்த்தரை பின்பற்றும் பொழுது இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பலன். எபிரோனை கர்த்தர் கொடுப்பார், நல்ல கம்பெனியை கொடுப்பார், உங்கள் பலனை குறையாமல் பார்த்து கொள்வார். உங்கள் பலனை 85 வயதிலும் குறைய விட மாட்டார், பலனை புதுப்பித்து கொண்டே இருப்பார். உங்கள் கையில் கொடுக்குற கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அதை பெருக்கல் விகிதத்தை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை மூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன்.